ஒரு அழகான சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பையனும் அவனது அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பையன் பேரு பாபு. அவன் பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல 5வது படிக்கிறான். அவன் அதிக புத்திசாலி இல்லை. அவனுக்கு படிப்பு அவ்வளவாக ஏறல. தினந்தோறும் காலையில எழுந்து காலை கடனை முடித்து சாப்பிட்ட பின்பு அம்மாவிடம் சொல்லிவிட்டு பள்ளிக்கு புறப்படுவான். அவன் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு கோவில் உள்ளது. அதை தாண்டித்தான் அவன் பள்ளிக்கூடம் போகணும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமாகவே போயிட்டான். சீக்கிரமா வந்ததால என்ன செய்யறதுன்னு தெரியாம முதல் நாள் ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கலாம் என்று புத்தகத்தை திறந்தான். அப்போது பாபுவுக்கு எதுவும் புரியவில்லை. புத்தகத்தை திறந்தாலே தூக்கமாக வருது. மேலும் சோம்பலாகி கொட்டாவி விட்டு பிறகு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தூங்கி விடுவான். ஏனென்றால் ஆசிரியர் பாடங்களை நடத்தும் பொழுது அவன் தூங்கிக் கொண்டிருப்பான். அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி புரியும்? ஒரு நாள் பாபு தூங்குவதை பார்த்த அவனது ஆசிரியர் அவனை கூப்பிட்டு கண்டித்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாபு ஆசிரியர் கண்டித்ததை அலட்சியம் செய்து வகுப்பு அறையை விட்டு வெளியேறி வீட்டுக்கு சென்று விட்டான். ஆசிரியர் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. இப்படியாக பல நாட்கள் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் பள்ளிக்கூடம் வரும் வழியில் அவனுடைய நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பாபு அவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்தான். கோலியாட்டம் விளையாடுவது, தோட்டத்தில் கரும்பு உடைத்து சாப்பிடுவது, மாந்தோப்பில் மாங்காய் பறிப்பது, யாருக்கும் தெரியாமல் தேங்காய் திருடுவது போன்ற சின்ன சின்ன தவறுகளை செய்து வந்தான். இப்படி செய்தா தோட்டக்காரர்கள் சும்மா விடுவாங்களா? எல்லா பசங்களையும் விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அதையெல்லாம் பாபு கண்டுக்க மாட்டான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவன் செய்யற சேட்டைகளையெல்லாம் அவனுடைய அம்மாவிடம் கிராமத்து மக்கள் சொல்லிவிட்டனர். இதை கேள்விப்பட்ட அவனது தாய், இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் தான் இப்படி செய்கிறானோ என்று பாபுவோட எதிர்காலத்தை நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள். ஒரு நாள் பாபு பள்ளிக்கூடத்துக்கு போனபோது பள்ளியில் கூட்டமாக இருந்தார்கள். அங்கே அவனது வகுப்பு ஆசிரியர் தேர்வு நாளை அறிவித்து கொண்டிருந்தார். இதை கேட்ட பாபுவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். ஏனென்றால் அவன்தான் சரியாக படிக்க மாட்டானே. அதனால் அவனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. எப்படியாவது நான் பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்து ஏரிக்கரையில உள்ள மரத்தடி, ஆத்தங்கரையில், கோவில் மண்டபம் போன்ற இடங்களில் உட்கார்ந்து படிப்பான். வீட்டில் உட்கார்ந்து படிப்பான். ஆனாலும் அவனுக்கு சரியாய் படிப்பு மண்டையில் ஏறல. ஆனா சாமியின் மீது அவனுக்கு அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. சாமி என்னை காப்பாத்துவார் என்று நினைத்தான். அதனால் பரீட்சையில வெற்றி பெறவும் அந்த பயத்தை போக்கவும் அவன் தேர்ந்தெடுத்த ஒரே வழி கோவில். பள்ளிக்கூடத்துல பரீட்சை தேதி சொன்ன நாள்ல இருந்து பாபுவின் மனசுல பயம் வந்துடுச்சு. இன்னும் அதிகமாக வேண்டினான். உன்னை நம்பினவங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாங்க, என்னையும் கைவிடாதே சாமி என்று கண்ணீர் மல்க வேண்டினான். பிறகு வீட்டிற்கு சென்று படிக்கலாம் என்று நினைத்து புத்தகத்தை திறந்தாலும் எழுத்துகள் அவன் மனசுக்குள் நிக்கல. படிக்கணும்னு நினைப்பான், ஆனால் படிக்க முடியாமல் தவிப்பான். ஆனால் கோவிலுக்கு போகும்போது மட்டும் அவனுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. முதல் பரீட்சை நாள் வந்தது. காலையிலே குளித்து முடித்து பாபு நேராக கோவிலுக்கு போனான். சாமி சிலை முன்னால் நின்று கை கூப்பி வேண்டினான். நான் பாஸ் பண்ண நீதான் உதவி செய்யணும் சாமி என்று ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டான். அப்புறம் 108 தோப்பு கொரணம் போட்டான். கோவில் பிரகாரத்தை 3 முறை சுற்றி வந்தான். அப்போது கோவில் பூசாரி நெத்தியில விபூதி பூசிவிட்டு, சாமி உன்னை கண்டிப்பா காப்பாத்துவார் என்று சொன்னார். அவனும் நம்பிக்கையோடு பள்ளிக்கூடத்துக்கு போனான். தேர்வு அறையில் உட்கார்ந்ததும் ஆசிரியர் கேள்வித்தாளை கொடுத்தார். பாபு மெதுவாக கேள்வித்தாளை பிரித்து பார்த்தான். அவன் மனசு ஒரு நொடியில் உடைந்து போயிடுச்சு. 1-2 கேள்வியை தவிர மத்த எதுவுமே அவனுக்கு தெரியல. நான் உனக்கு என்ன குறை வச்சேன், ஏன் இப்படி என்ன சோதிக்கிற என்று மனசுக்குள்ளே சாமியை கேட்டான். பதற்றத்தில் அவனுடைய முகம் சிவந்தது, கைகள் நடுங்கின, வியர்வை கொட்டுகிறது. அதனால் அவனால் பரீட்சையை சரியாக எழுத முடியவில்லை.
ஒரு வழியாக தன்னை சமாதானம் படுத்தி கொண்டு பரீட்சை எழுதினான். பரீட்சை முடிஞ்சதும் மனம் உடைந்தபடி வெளியே வந்தான். 2வது பரீட்சை நாள் வந்துச்சு. அன்னைக்கும் அவன் மீண்டும் கோவிலுக்கு போனான். அன்னைக்கு பரீட்சை முடிவு தெரியும் நாள் வந்துச்சு. பாபு அதிகாலையில் கிளம்பி மூச்சு வாங்கியபடி பள்ளிக்கு ஓடினான். வெற்றி பெற்ற மாணவர்களின் பெயர்கள் பட்டியல் பலகையில் ஒட்டியிருந்த பலகையை தேடினான். அந்த பலகையில் இருந்த ஒவ்வொரு பெயரையும் அவன் கவனமாக பார்த்தான். ஆனால் அவன் பெயர் அங்கே இல்லை. அவன் பெயர் இல்லாததைக் கண்டு மனம் வெதும்பினான். தேம்பி தேம்பி அழுதான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உலகமே இருண்டு அவன் மேல் இடிந்து விழுந்தது போல உணர்ந்தான். நேராக கோவிலுக்கே ஓடினான். போகிற வழியில் மழை பெய்கிறது, இடி இடிக்கிறது. எதையும் பொருட்படுத்தாமல் கோவிலுக்கு வந்தான். சாமி முன் நின்று அழுதபடி கேட்டான். அந்தி சந்தி எந்த நேரத்திலும் உன்னையே நினைத்திருக்கும் என்னை ஏன் சோதிக்கிறாய்? நீ செய்யும் உதவி இதுதானா என்று கேட்டான். சாமி எப்போதும் போல அசையாமல் சிலையாகவே நின்னுகிட்டு இருந்துச்சு. பாபுவுக்கு தெரியாதுல்ல சாமி வந்து பரீட்சை எழுத மாட்டாருன்னு. பாபு தரையில் படுத்து உருண்டு அழுது புலம்பினான். பிறகு வீட்டிற்கு சென்று விட்டான். அவன் சரியாக சாப்பிடவில்லை. அதனை கண்ட அவனது அம்மா அவனுக்கு சமாதானம் படுத்தி தூங்க வைத்தாள். அன்று இரவு வெகு நேரம் கழித்துதான் அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. உன்னுடைய கோவில்ல எத்தனை தோப்புக்கரணம் போட்டிருப்பேன், என்னை கைவிட்டு விட்டாயே என்று தூக்கத்திலேயே அவன் உதடுகள் முணுமுணுத்தன. அடுத்த நொடியில் வானம் இடிந்து விழுவது போல ஒரு பெரும் சத்தம். பாபு திடுக்கிட்டு கண்முழித்தான். பின்னர் யோசித்தபடி தூங்கியவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவன் முன்னால் கோவிலில் அவன் தினமும் கும்பிட்ட அதே சாமி உயிரோடு சிரித்தபடி நின்னுகிட்டு இருந்துச்சு. பாபு அழுதபடி கேட்டான். நான் பரீட்சையில் தோல்வியடைந்து அழுதுகிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கிறதா என்று கேட்டான். கடவுள் அவன் அருகில் வந்து அவன் கண்களை துடைத்தார். பின்பு மென்மையாக சொன்னார், நீ என்னை நம்பியதை விட உன்னை நம்பியிருந்தால் நீ பரீட்சையில் ஜெயித்திருப்பாய் பாபு என்று சொன்னார். பாபு ஆச்சரியமாக பார்த்தான். சாமி என்ன சொல்ற என்று கேட்டான். கடவுள் தொடர்ந்து சொன்னார், நீ என்னை சுற்றி வந்த நேரத்திலும் தோப்புக்கரணம் போட்ட நேரத்திலும் முறையாக படித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. மேலும் வகுப்பறையில் தூங்கியிருக்கக்கூடாது. ஆசிரியர் சொல்வதை கவனமாக கேட்டிருக்க வேண்டும். கடமையை செய்பவன் கடவுளை கும்பிட வேண்டிய அவசியமில்லை. கடமை தவறியவன் எத்தனை முறை கும்பிட்டாலும் அதனால் பயனில்லை என்று சொல்லி அடுத்த நொடி கடவுள் மறைந்தார். பாபு அமைதியாக நின்றான். அவன் மனசுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அடுத்த நாள் பாபு அதிகாலில் எழுந்தான். தன் அம்மாவை வணங்கி புத்தகத்தை திறந்தான். தன் அம்மாவிடம் சந்தேகத்தை கேட்டு பதிலை தெரிந்து கொண்டான். இந்த முறை அவனுக்கு பயமில்லை, பொறுப்பு மட்டும் இருந்தது. கோவிலுக்கு போனான். ஆனால் தோப்புக்கரணம் போடவில்லை. சாமியை பார்த்து மெதுவாக சொன்னான், நான் என்ன செய்யணுமோ அதை முதல்ல பண்ணுறேன் சாமி. அவன் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்டான். இயற்கையோடு இணைந்து அவனது முழு அறிவையும் பயன்படுத்தினான். தினமும் அதிகாலையில் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி விடுவான். முதல் நாள் நடத்திய பாடங்களை படிப்பான். சந்தேகத்தை ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வான். ஆசிரியரிடம் வம்பு செய்வதில்லை. அவன் முற்றிலும் மாறியிருந்தான். பள்ளியில் தேர்வு நாளை அறிவித்தார்கள். இந்த முறை அவனுக்கு பயமும் நடுக்கமும் இல்லை. வழக்கம் போல் அதிகாலை எழுந்து பள்ளிக்கு புறப்பட்டான். மரத்தடியில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான். அப்போது தேர்வு நேரம் நெருங்கியது. பள்ளியில் மணி அடித்தார்கள். பாபு புத்தகத்தினை மூடி வைத்துவிட்டு தேர்வு அறைக்குள் சென்றான். ஆசிரியர் கேள்வித்தாளை அவனிடத்தில் கொடுத்தார். கேள்வித்தாளை பார்த்த பாபுவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவன் படித்திருந்த அனைத்து கேள்விகளுமே வந்திருந்தது, 1-2 கேள்வியை தவிர. பாபுவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. பாபு மடை திறந்த வெள்ளம் போல அனைத்து விடைகளையும் எழுதினான். மேலும் எல்லா தேர்வுகளையும் நன்றாகவே எழுதியிருந்தான். தேர்வு முடிவு நாள் வந்தது. இந்த முறை பதற்றமில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு சென்றான். பெயர் பலகையை பார்த்தான். பெயர் பலகையில் முன்னிலையில் இருந்தது. இதை கண்ட பாபு ஆனந்த கண்ணீர் வடித்தான். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அப்போதான் அவனுக்கு ஒரு விடயம் புரிந்தது.
உழைப்புக்கு மாற்று வழி இல்லை. நம்பிக்கை வேண்டும், ஆனால் கடமை முதலில் என்று நேராக வீட்டிற்குச் சென்றான். அப்போது தன் அம்மா சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருந்தாள். தன் அம்மாவிடம் தான் தேர்ச்சி பெற்றதை தன் அம்மாவிடம் காட்டுகிறான். அம்மா ஆனந்தத்தில் கண்ணீர் வருகிறது. பாபுவை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். பாபு ஆனந்தத்தில் துள்ளி குதித்து தன் அம்மாவிடம் ஒரு வாக்கு தருகிறான். நான் இனி எந்தவித தவறான செயல்களிலும் ஈடுபட மாட்டேன் என்றும் நன்றாக படிப்பேன் என்றும் உறுதியளித்துவிட்டு நேராக கோவிலுக்குச் செல்கிறான். அங்கே கடவுளை வணங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லி, தக்க நேரத்தில் எனது அறிவு கண்ணை திறந்துவிட்டாய் சாமி என மனதுருக வேண்டினான். கடவுள் சிரித்துக்கொண்டே அவனை ஆசீர்வதிக்கிறார். கதை முற்றும்.